வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே அன்பை. வாழ்க வளமுடன். என் பேர் பார்த்தீங்கன்னா தங்கராஜ். நான் ராணிப்பேட்டைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ராணிப்பேட்டை கிடையாது. ஏன்னா நான் இங்கே சொல்லி பதிவு பண்ணி ஆகணும். ராணிப்பேட்டை பக்கத்தில் நெமிலி ஒன்றியது மேலேரி வில்லேஜ். ஓகேங்களா? எங்கள் வில்லேஜ் மேலேரி வில்லேஜுங்க. அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருக்காது, பஸ் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது. ஆனால் அந்த ஊர்லேருந்து வருஷம் மினிமம் 35 பேர் நாங்கள் நீங்கள் வந்துருக்க கிளாஸுக்கு 35 பேர் எங்களை உட்காந்துருக்கோம். ஓகேங்களா? இது நான் ரொம்ப பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆயாருக்கு எப்படி வந்து கேட்டீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். எத்தனை பேர் வந்திருப்பீங்க எனக்கு தெரியல. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நேற்று விவேகானந்த வருத்தமாக தெரிவிச்சார், வேலைக்கு முடியாது, யோகாசனம் வரும்போது கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு. நான் இன்னைக்கு கருப்பலை முடி வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல ஒரு ஆர்வத்தோடு பார்த்தீங்கன்னா மகரிஷியை 2 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பிரம்மஞானம், அருள்நெறி பயிற்சி. ஓகேவா? இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பெருமையை தேடி இவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம புக் ஸ்டோர் இருக்கு இல்லையா, நம்ம அந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு கிளாஸ் நடக்கும். பிளஸ் டாக்குமெண்ட்ரி தான் நம்மளுக்கு கேண்டீனா இருக்கு. ஓகேங்களா? அந்த காலத்துல ஒவ்வொரு வருஷம் தவறாம பார்த்தீங்கன்னா 4 இயர் வந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கு. பட் என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் இயக்குனர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கிளாஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு 3 வருஷமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முருகன் ஐயாவும் விவேகானந்த ஐயாவும் தொடர்ந்து பயிற்சி அருமையாக கொடுத்துருக்காங்க. 3 லட்சமா இருந்தாரு. இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நிரல் மாறாம ஒரே இது பண்ணாம இன்னும் மேல நம்ம சிறப்படைக்காக தான் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் உண்மையாவே யாருமே சொல்ல தேவையில்ல. இதுக்கப்புறம் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா வரவேற்பு நல்லா இருந்தது, கிளாஸ் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம அதை செயல்படுத்தி நம்ம இங்க போயிட்டு நம்ம செயல்படுறது மட்டும்தான் இருக்கு. அதோட ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேலூர் மாவட்டம் தெரிவிச்சாரு. வேலூர் மாவட்டத்துக்கு திருச்சி ராணிப்பேட்டை மாவட்டம். ஓகேங்களா? இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்துல வாங்கி குறைஞ்சிருக்கா புரியிருக்கா நீங்க கேள்விதான். ராணிப்பேட்டை மாவட்டத்துல மேலேரின்ற ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருஷமா யோகாசனம் நடத்திட்டு தான் இருக்கோம். 9th 10th. ஓகேங்களா? தொடர்ந்து 5 வருஷமா 100% பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையா ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டரி டவுன் ஆகிட்டு ஒரு எம்ஆர்சி கோர்ஸ் வரோம். இங்க 100% சார்ஜ் ஆகிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து வீட்டுக்கு போக போறோம். ரெடியா இருக்கும், டைப் பண்ணி ரெடியா இருக்கும். அப்படி வீட்டுக்கு போகும்போது திருப்பி இதை ஃபுல்லா செயல்படுத்தி நம்ம மகரிஷியுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம 4 ஆசிரியரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துல கொண்டு எல்லாமே சிறப்பா நீங்க தைரியம் இங்க செய்தாலும் மணிமண்டபத்தை மிஸ் பண்றது இல்லை. ஓகேங்களா? எல்லாமே அறிவிப்பு மிஸ் பண்றது எல்லாமே நம்ம பண்ணோம். பட் இதை நம்ம செயல்படுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உழுநூறு நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே செயல்பட்டு உண்மையாவே மகரிஷி ஐயா நம்மளுக்கு கொடுத்துற ஒரு அற்புதமான பயிற்சியை எல்லாருமே கம்பல்சரி கடைபிடிச்சு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க முன் வச்சுக்கிறேன். பிளஸ் ஒரு சின்ன வருத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு பெண்கள் நிறைய இருக்கீங்க, நான் இதை பதிவு பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நம்ம மணிமண்டபத்துக்கு போகும்போது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஒரு வாய்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த வாய்ஸ் ஐயா தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாரு, இன்னொன்னு கண்ணாடி வழியில் போடான்னு சொல்லுவாங்க, குடிசு போடான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்காங்க. பட் இதை நம்ம கடைபிடிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிக மிக வருத்தப்பான ஒரு விஷயம், அது எம்ஆர்சி கொஸ்டின் கண்டிப்பா கிடையாது. நாங்க அமைதியில் தங்கியிருக்கோம். ஓகேங்களா? பட் இந்த ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு ஸ்மெல் பாத்தீங்கன்னா இதுவரையும் 1000 என்ட்ரன்ஸ் வந்தது கிடையாது. பட் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்திருக்காங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ். கண்டிப்பா நம்ம ஒத்துழைப்புலாம் வந்துருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? எல்லா மண்டலத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர் கொடுத்துருவோம், இங்க வரணும் அப்படின்றத. அதை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு அறிவிப்பா மெயினா இதுதான் 100% நாங்கள் கடைபிடிக்கணும். இப்ப எப்படி ஒரு சபரிமலை மாலை போட்டாங்கன்னா ஒரு கொள்கையோடு இருக்காங்க, அந்த மாதிரி 1000 நீ கேட்ல என்ட்ரா வர அப்படின்னா வெளியே வரும்போது அந்த கொள்கையில கரெக்டா இருக்கான்ற ஒரு உறுதிமொழி நம்ம வாங்கிக்கணும். அந்த மாதிரி வாங்கிட்டு அமைச்சா உண்மையாவே நம்ம இது நம்ம அறிவித்திருக்கு கோயில். ஓகேங்களா? நம்ம தான் இந்த கோயிலை நம்ம தூய்மைப்படுத்தணுன்றத இங்க ஒரு ரெக்வஸ்டா நான் வச்சுக்கிறேன். பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம மகரிஷியுடைய எண்ணமும் பிளஸ் நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவருடைய முக்கியமான எண்ணம் கேட்டீங்கன்னா பல்கலைக்கழகமா உருவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். உண்மையாவே எனக்குமே அந்த எண்ணம் தான். அதனால நானும் வாழ்த்துறேன். கூடிய சீக்கிரத்தில் ஆயிரம் திருக்கோயில் ஒரு பல்கலைக்கழகம் மாறுன்றது இந்த டைம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வாழ்க்கை வளமுடன். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த செயலை இன்னும் மேலும் சிறப்புப்படுத்தணுன்ற சொல்லி கூறிட்டு தனக்கோ பிறவிற்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ எந்த ஒரு தீங்கு விளைவிக்காத ஒரு நல்ல எண்ணம் சொல் செயல் இதை கடைபிடித்து வாழ்வோம் என கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.